வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் வச்சிருப்பீங்க, இந்த வருஷம் இப்படி பண்ணணும். அண்ட் 21 அப்புறம் 22 இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் நம்ம இந்த வருஷம் முடியறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். அதில் மேஜராக அச்சீவ் ரெசல்யூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட்லி என்ன இருக்க போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் சேரணும், வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் இந்த வருஷம் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பண்ணக்கூடாத 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 5 விஷயம் பண்ணக்கூடாது, எந்த வருஷமா இருந்தாலும் சரி. பட் அந்த 5 விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி காமனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இருக்குது. என்னன்னா இப்போ ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா, இப்போ ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ அதனாலே அந்த விஷயம் என்ன பண்ணுவாங்க, பண்ணாமே விட்டுருவாங்க, அந்த ஸ்டெப் எடுக்காமே விட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ இப்போ நான் சேனலில் ஸ்டார்ட் பண்ணது வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமா இத்தனை இப்போ 3 வருஷம் ஆச்சு, பெருசாக ரீச் கிடையாது. பட் ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் செய்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ அந்த ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபெயிலியர் நினச்சி நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்பயுமே பண்ணாதீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே தோக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. தோற்றா தான் அடுத்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயப்படாமல் எந்த விஷயம் செஞ்சாலுமே நம்ம முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் மோஸ்ட்லி எந்த ஃபெயிலியருக்கும் நினச்சி பயப்படாமல் நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துடணும். ஸோ ஃபெயிலியர் ஆகணுமோ சக்ஸஸ் வருதோ ஏதோ ஒரு விஷயம், பட் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து ஃபார்வர்டாக போக முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்படிங்கிறனால ஃபெயிலியர் நினச்சி யாரும் பயப்பட வேணாம். செகண்ட் விஷயம், அடுத்தவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறது. இப்போ நானே சேனல் ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், சேனல் ஆரம்பிக்கலாமா, யூடியூப் ஆரம்பிக்கலாமா, சேனல் பண்ணலாமா, வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தருவாங்க. ஏன்னா ஒப்பீனியங்கிறது நோஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தருவாங்க, அது நம்மளுக்கு கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே அடுத்தவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாமல் ஒரு விஷயம் யோசிச்சிட்டோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம், ஒரு ஃபார்வர்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தவங்க அப்ரூவலுக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த விஷயம் மட்டும் செய்ய வேணாம். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வேணாம், ஃபெயிலியர் நினச்சி பயப்பட வேணாம். செகண்ட் விஷயம், அடுத்தவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை யாரும் பண்ண வேணாம். தேர்ட் விஷயம், எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது, இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விஷயம் 100% இருக்குது, நம்ம 80 தான் செஞ்சுருக்கோம், பெர்ஃபெக்ட் இல்லை, இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும், 100% செய்ய முடியல நம்மளால். பட் அடுத்த ஒரு செய்யும்போது 81 வந்தால் கூட 1% நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போது சின்ன குழந்தைலேருந்து எல்லாமே கேட்குறதுலாம் கிடச்சிட்டே இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒன்று கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான், எல்லாத்துமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதும் நல்லது தான். ஸோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அடுத்து ஃபார்வர்டாக திங்கிங் பண்ணுங்கள், ஃபார்வர்டாக அடுத்து என்ன பண்ணலாம், அந்த விஷயங்கள் குறைஞ்ச விஷயங்களை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் விஷயம், லக்கை நம்பியே இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டேன், கடைசியில் என்ன லக்கு இருக்குதோ அதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னா லக்கு மேலே பழைய போடாமல் நம்ம என்ன தப்பு பண்ணோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேம் விளாட்றோம், அதில் வந்து லக்கு தான் பேஸ் பண்ணி இருக்குது, நாலேஜ் என்ன போட்டாலும் லக்கு பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா ஓகே அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், லக் பேஸ் பண்ணி தான் ஓகே லக்கு தான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. பட் அந்த மாதிரி விஷயங்களை லைஃப்பில் நம்ம ஃபார்வர்டாக ஏதோ பண்ண போகிறோம், ஸ்டெப் பண்ண போகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அது ஃபுல்லாத்தையும் போட்டு லக்கு மேலே போட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், இனிமேட்டு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட ஓகே, ஹார்ட் ஒர்க் இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த விஷயம் அது போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு மேலே நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டுவிட்டு நீங்கள் லக்கு மேலே பழைய போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத தவிர்த்துட்டா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பிலீவ் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். ஃபிஃப்த் விஷயம், கம்பேர் பண்ணுறது, மற்றவங்கள கம்பேர் பண்ணுறது. அவன் பாரு எங்கே இருக்கான், இவன் பாரு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணோன்னா என்றைக்குமே நம்ம மேலே போகவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த விஷயங்கள் மேலே போகிறதுக்கு. பட் நம்ம இருக்கிற நம்ம நாலேஜுக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலே போதும். நம்ம நாலேஜுக்கு நம்ம இங்கே இருக்கோம், கரெக்ட், ஓகே பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கற்றுக்கலாம், அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டெப் எங்கே வைக்கலாம், அடுத்த ஃபார்வர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம்ல. எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், அவன் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பான், கஷ்டப்பட்டு மேலே வந்து அவன் எங்கேயோ இருப்பான், ஏதோ ஒரு உச்சத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்போம் அந்த ஹார்ட் ஒர்க்கு, பார்த்து அவன் எங்கே இருக்கான், அந்தளவுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம்ல, அது தப்பு. ஏன்னா அவனும் கஷ்டப்பட்டு தான் நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டு அதே இடத்துலேருந்து அடிபட்டு தான் மேலே போயிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா மேலே போட்டுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாராச்சும் உங்களை கம்பேர் பண்ணி பேசினா கூட, இப்போ என்னையே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா, அவன் அந்த யூடியூப் சேனலாக பார்த்தியா, அவன் எப்படி பண்ணுறான், டெய்லி வீடியோ பண்ணுறான்,
எங்கேயோ இருக்குது, மில்லியன்ஸில் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ், அவனோட கம்பேர் பண்ணும்போது நீ எங்கே இருக்க அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி எதுக்கு நம்மளுக்கு? ஸோ அது தேவையே கிடையாது. நம்ம ஏதோ பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், வருது, நம்ம கஷ்டப்படுறது வெளியே தெரியுது கிடையாது. பட் அவங்க கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க, அதுவும் வெளியே தெரியுது கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் தான் நம்ம பேசுவோம். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டெப் நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்ம நாலேஜுக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலே அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் உட்காந்து தான் பேசுவேன், இந்த தடவை நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் நிறையா வச்சுருக்கேன். அண்ட் என்னோட சேனல் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் இல்லைனா பார்த்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வருஷம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற உச்சத்துக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுவரை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 6 மினிட்ஸில் பார்க்கலாம். வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.